வணக்கம் தோழர்களே. பத்திரிகையாளர்களினுடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாம பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி ஒழிந்திருக்கிறார் எடப்பாடி. அவரோடு நின்று அளந்து விட்டிருக்காரு பியூஷ் கோயல். டிடிவி தினகரன் முகத்திலே முழிக்க முடியாம உட்கார்ந்துருக்காரு எடப்பாடி. இதுல கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு கூப்பாடு வேற. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? தோழர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபதம் எடுத்தாரு போன 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும், சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும், அதுதான் எங்கள் தாரக மந்திரம். அடேங்கப்பா, நேத்து உன சொல்றது இன்னைக்கு நாளை சொல்றது தாரக மந்திரமா? சரி வச்சுக்கோங்க. எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு அப்படிதான் வழிகாட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னவர். இந்த தேர்தல் மட்டும் இல்லை, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர் தான் எடப்பாடி. பாருங்களேன், வார்த்தை தான் முக்கியம். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். பாத்தீங்களா? பயங்கரமா அடிச்சாரு. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க பாருங்க, குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு கேட்டாங்க பாருங்க. அது போல அப்படியே உக்கிரமா கர்ஜனை செஞ்சிருப்பாரு நம்ம அண்ணன். ஆனா பொசுக்குன்னு போச்சு எல்லாம். நேத்து நேரம் பேசிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? பாஜகவோடு கூட்டணி. எதுக்கையா பாஜகவோட கூட்டணி? நாளைக்கு இங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது மதுராந்தகத்துல. அந்த பொதுக்கூட்டத்திற்கு மோடி வர்றாப்ல. இந்த மோடி வரங்குள்ளையும் இங்க ஒரு செட்டப்பை உருவாக்கணும், கூட்டணி செட்டப்பை உருவாக்கணும். ஏற்கனவே கூட்டணியில இருந்த கட்சிகள் தாங்க உடஞ்சு சுக்கு சுக்கா ஓடி போச்சு. ஒரு கட்சியே ரெண்டா உடஞ்சு போச்சு. பல கட்சிகளே குடும்பப்பட்டு சண்டை போடுறாங்க. அதிமுகவுல இருக்கிற பலரும் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. பாமக ரெண்டா உடஞ்சு அன்புமணி பாமக, மருத்துவர் ராமதாஸ் பாமகன்னு மாறி இருக்கு. இப்படி கட்சிகள் உடஞ்சது மட்டும் இல்லாம இந்த அதிமுகவுல இருந்து பல கட்சிகள் வெளியேறி யாரோட சேருவோம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக மாதிரி நாங்க இன்னும் அறிவிக்கல, நாங்க யாரோட பேசுவோம்னு தெரியல, நாங்க முடிவெடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதான் சூழல். அப்போ ஒரு கூட்டணி பிம்பத்தை காட்டணும். பியூஷ் கோயலுக்கு அதுதான் பொறுப்பு. அதனால நாளைக்கு மோடி வரங்குள்ளையும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஒரு கூட்டணி பிம்பத்தை உருவாக்கி காட்டுறதுதான் வேலை. காலையில எடப்பாடியார் வீட்டுக்கு போயிட்டாரு. கிரீன்வே சாலையில இருக்கிற எடப்பாடியார் வீட்டுல போய் காலை உணவு நம்ம அக்கா வானதி, அதுக்கப்புறம் எச் ராஜா, எல் முருகன், மொத்த கும்பல் அங்கதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த 4-5 பேர் எல்லாம் மொத்தமா போய் காலை சாப்பாடை சாப்பிட்டு நாங்கெல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு பிரஸ் மீட் சந்திக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லைங்க, கொஞ்சம் கூட கூச்சப்படல. இதுல பியூஷ் கோயல் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்ன்ற பக்கத்திலே பரிதாபமா நிக்கிறாரு நம்ம எடப்பாடியார். எத்தனை முறை ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு வலுவே இல்லாத ஒரு பாஜக, அதிமுக வலுவான நீண்ட நாள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி முன்னாடி நின்றுகிட்டு திரும்ப திரும்ப என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடியார் எதுவுமே பேசாம மௌனமா நின்றுட்டு இருக்காரு. என்ன கொடுமைன்னு பாருங்க. திமுகவினுடைய ஆட்சியின் மீது அடுக்கடுக்கா குற்றச்சாட்டை பியூஷ் கோயல் வச்சிருக்காரு. எந்த துறையிலும் முன்னேறலையா தமிழ்நாடு. அவர் வச்ச முதல் குற்றச்சாட்டு, எந்த துறையிலும் தமிழ்நாடு முன்னேறல. எந்த துறையிலும் முன்னேறலையா? இந்தியாவிலே அதிகமான தொழில் நிறுவனங்களை இந்த 4 ஆண்டுகள்ல உண்டாக்கி கொடுத்திருப்பது தமிழ்நாடு. அதிக முதலீடுகளை 12 லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டுல தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஊரே சொல்றது மட்டும் இல்ல, நீங்களே சொல்றீங்க. பாஜகவினுடைய அரசு கொடுத்த அறிக்கையில இருக்குங்க, தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறது. 11.19% முன்னேறி இருக்கு. இது நீங்க கொடுத்த அறிக்கை தான். இன்னொரு அறிக்கை நீங்க கொடுத்தீங்க, பெண்கள் மகளிர் மேம்பாடு குறித்த அறிக்கையில 47% மேல பெண்கள் நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்க கொடுத்த அறிக்கை. தமிழ்நாடு தான் உயர்கல்வியில பெண்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம். ஆய்வு மாணவிகளாக அதிகமான பெண்கள் இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான். இதுவும் நீங்க கொடுத்த அறிக்கை தான். இந்தியாவிலே தனிநபர் வருமானம் 2ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு அறிக்கை கொடுத்தது நீங்க தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் முதலிடத்துல வருமானம் இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்ததும் அறிக்கை கொடுத்தது நீங்க தான். ஒண்ணு பியூஷ் கோயல் அந்த அறிக்கையெல்லாம் ரீட் பண்ணிட்டு வந்து இங்க வளரணும். ஏதோ நாங்கெல்லாம் கை நாட்டுகள் நம்பிக்கிட்டு நீங்க வளரக்கூடாது.
ஏன்னா எங்க அப்பன் தாத்தைங்களே படிக்க ஆரம்பிச்ச ஊர் இது. நீங்க வந்து எங்க கிட்ட உளரக்கூடாது, சரியா? ஆக எல்லா துறைகளிலும் சரிசமமான ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுல முதலிடத்தில் இருக்கு மாநிலம் தமிழ்நாடு. இதை தாண்டி ஊழல் மலிஞ்சு போச்சாம். ஊழலை பத்தி யார் பேசுறதுங்க? நீங்க பேசலாமா? ரஃபேல் அப்படின்னு ஒரு விமானம் வாங்குறதுங்க இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு. அந்த விமானத்தை வெறும் 560 கோடி ரூபாய்க்கு தான் காங்கிரஸ் வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனா நீங்க எத்தனை கோடி போட்டீங்க? 1500 கோடி போட்டு ஊழல் பண்ணி அந்த நாடே ஊழல் நடந்திருக்குன்னு விசாரணை நடத்தி அசிங்கப்பட்டு நின்னுங்க நீங்க. இங்க இருக்கிற நீதிமன்றத்தை பயன்படுத்தி இது அரசின் கொள்கை முடிவுன்னு அறிவிக்க வச்சீங்க. நீங்கெல்லாம் ஊழலை பத்தி பேசலாமா? தங்க நாற்கரச்சாலை ஊழல் பண்ணுவீங்க நீங்க தானே. அரசு துறைகளை, அதாவது நவரத்னா என்று சொல்லக்கூடிய பொருளை கொட்டி கொடுத்த அரசு, ஒன்றிய அரசினுடைய துறைகள், கம்பெனிகள் அத்தனையும் முடிச்சு விட்டது யார்? நீங்க தானே. அதுலயும் குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பதற்கென்றே ஒரு அமைச்சரை அருண்சோரின்ற பேர்ல போட்டு வச்சது நீங்க தானே. அருண்சோரின்ற அமைச்சர் எதுக்கு? அரசாங்கத்தினுடைய கம்பெனி பங்கை விற்கிறதுக்குனே இருந்தாரே. உங்களுக்கு எல்லாம் கூச்சமாவே இருக்காது? வியாபம் ஊழல் என்ன? வேலை வாங்கி தரேன், மெடிக்கல் காலேஜில் வாங்கி தரேன், படிக்க வைக்கிறேன், அது இதுன்னு உயர்கல்வி வேலை வாய்ப்பு அத்தனையும் கோடி கணக்கில் கொள்ளையடிச்ச ஊழலுக்கு பேர் தானே வியாபம் ஊழல். அதுல 57 பேர் மர்மமான முறையில செத்தாங்களே ஊழல்ல சம்பந்தப்பட்டவங்க. நீங்க வந்து எங்களுக்கு ஊழலுக்கு டீச்சிங் பண்றீங்க. அதெல்லாம் நடக்கட்டுங்க. பிஎம் கேர் பணம் ஃபண்டு நேத்து நேரம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? பிஎம் கேர் ஃபண்டுல எவ்வளவு பணம் வந்திருக்கு, என்ன ஏதுன்றதை நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே பெற முடியும். ஏன்னா இது அரசு துறைக்குள்ள வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆணி அடிச்சு விட்டுச்சே. பல ஆயிரம் கோடிகளை பல்ல காட்டிட்டு திருடி தின்னீங்களே. நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? இன்னொன்னு சொல்றேங்க, தேர்தல் பத்திர ஊழல் உச்ச நீதிமன்றம் விடாம அடிச்சு, எஸ்பிஐ பேங்க விடாம அடிச்சு, அதுக்கப்புறம் யாரு எவ்வளவு பங்கு பத்திரம் கொடுத்தாங்க, அதாவது தேர்தல் பத்திரம் கொடுத்தாங்க அப்படின் போது பல 100 கோடி ரூபாய ஆட்டைய போட்ட உண்மை வெளியே வந்துச்சுல. மறந்துட்டீங்களா? நீங்கெல்லாம் ஊழலை பத்தியே பேசக்கூடாது மிஸ்டர். நீங்கெல்லாம் ஊழல்ன்றதுக்கான டிக்ஷனரியில தேடி பார்த்தா பாஜகன்னு இருக்கும், சங்கின்னு இருக்கும். அதனால ஊழலை பத்தி இங்க வந்து டீச் பண்ணாதீங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. எப்பவுமே திமுக ஆட்சியில இப்படி ஒரு பிம்பம் திட்டமிட்டு கட்டமைக்கப்படும். நீங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டதுன்னா வண்டியில ஏறி நின்றுகிட்டு 13 பேரை சுட்டு டொப்பு டொப்புன்னு கொள்ளுவீங்க. அது சட்ட ஒழுங்குக்குள்ள வராது. இங்க 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுவாங்க, பொருளாதாரமா சுரண்டப்படுவாங்க, பொள்ளாச்சியில அசிங்கப்படுத்துவீங்க, அந்த பெண்களை மிரட்டுவீங்க, அவங்க போட்டாவை வெளியிடுவீங்க, எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணுவீங்க. ஆனா நீங்க நல்லவங்க, சட்ட ஒழுக்கத்தை காப்பாத்துறவங்க. ஜல்லிக்கட்டுக்கு போராடின நம்ம வீட்டு பிள்ளைங்களை அடிச்சு ஆடைய கிழிச்சு அசிங்கப்படுத்துறது நீங்க. ஜல்லிக்கட்டுன போராடின பிள்ளைங்க மேல பழி எப்படி போட்டீங்க ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷனை போலீஸை வச்சே எரிக்க விட்டு, ஆட்டோக்களை போலீஸை வச்சே எரிக்க விட்டு, அந்த பழியை தூக்கி சின்ன பசங்க மேல போட்டு கேவலமா நாடகமான கும்பல் அதிமுக கும்பல். மறந்துட்டீங்களா? அந்த வீடியோ வெளியாகி அந்த காலகட்டத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சே, மறந்துட்டீங்களா? சட்டம் ஒழுங்கு குறித்து நீங்க பேசலாமா? என் பையன் உட்பட பையாத்துட்டு போனானுங்க, கேஸே போட முடியல. கேஸ் தான் படுத்து கிடக்கு. எத்தனை பேரை கண்டுபிடிக்கிறதுங்க? தெரு பூரா தான் நடக்குதுன்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. நீங்க வந்து சட்ட ஒழுங்கை பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்றேங்க, ஜெயலலிதா பீரியட் தான் பெண்களுக்கு எதிரான அதிகமான குற்றங்கள் நடந்தது. பத்மினி காவல் நிலையத்துல வச்சு ரேப் பண்ணப்பட்டாங்களே, அது எந்த காலம்? ஜெயலலிதா ஆட்சி காலம். வாச்சாத்தி 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டாங்களே காவல்துறையால், அப்புறம் காடுகளை பாதுகாக்கக்கூடிய படையால், அப்புறம் துணை ராணுவ படையால், மொத்தமா 3 படையும் சேர்ந்து இந்த பெண்களை ரேப் பண்ணாங்களே. அதுக்காக 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் போராடி சிபிஎம் கட்சி அந்த பெண்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்ததே. அதுவும் அந்த பெண்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி, அதிமுக கட்சி, அம்மாவுடைய ஆட்சி காலத்துலதான் அந்த பெண்கள் அப்படி பல்லுறவு செய்யப்பட்டாங்க. ஆனா இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு செங்கோட்டையனை வச்சு எத்தனை ஏற்பாடு அவங்க அம்மா செஞ்சாங்க. சட்ட ஒழுங்கு குறித்தெல்லாம் நீங்க பேசாதீங்க மிஸ்டர் எடப்பாடி. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே இல்லை. 2வது, சட்ட ஒழுங்கை பத்தி பாஜக பேசுறதுக்கே அருகதை கெட்ட ஒரு கட்சி. ஏன்னா அவங்களாலும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல லிஸ்டே நான் சொல்லியிருக்கேன். இந்தியா முழுவதும் மாட்டுக்கறி வச்சிருக்கிறேன்னு சொல்லி தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் அடிச்சு கொண்ட கும்பல் நீங்க.
தலித் பெண்களை வல்லுறவு செய்து வீடியோ எடுத்து 120 ரூபாய்க்கு லோக்கல் சிடி அப்படின்னு வித்த கும்பல் நீங்க. பெண்களை மருத்துவ சுற்றுலான்னு வந்து எல்லாரும் வந்து வாடகை தாய் முறையில சுரண்டும் போது அதுக்கு சட்டமே இயற்றாம வேடிக்கை பார்த்த கும்பல் நீங்க. இன்னும் நிறைய இருக்கு. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாகுற நாடுகளினுடைய பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளின் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. குண்டுகள் அதிகமா போடப்பட்ட இடத்துல நாடுகளுடைய பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. சும்மா போங்க சார், இங்க வந்து உருட்டாதீங்க. இது பியூஷ் கோயல் உருட்டுனதுங்க. இத அச்சு பேசுறாம உளர்றாரு நம்ம எடப்பாடியார். எடப்பாடியார்ல யோசிக்கவே மாட்டாரா? மாநிலத்தினுடைய சுயாட்சி குறித்தும் மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை குறித்தும் அவர் பேச தெரியாதா? அவரும் உருட்டி விட்டு போறாரு. இதே காரணத்தை சொல்லி உருட்டுறாரு. கொஞ்சமாவது புதுசா யோசிங்க மிஸ்டர் எடப்பாடி. அறிவாலயத்துல போடுற கார்பன் பேப்பரை தூக்கிட்டு வந்து இங்க வாசிக்காதீங்க. அப்படித்தானே நீங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க. அதை ஒரு தனி வீடியோ போட்டு தரேன், அப்புறம் பாருங்க. இதுல என்ன பிரச்சனை தெரியுமாங்க? இப்படி போயிட்டே இருக்கு. அண்ணன் அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. யாரு? நம்ம எடப்பாடி அண்ணன் அடிச்சு விடுறாரு. விடும்போது கடைசியில பேசி முடிச்சிட்டாரு. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. 2 கேள்விதான், ஓடி போயிட்டாரு. பாஜகவுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்க போறீங்க? அடுத்து டக்குன்னு இன்னொரு பத்திரிகையாளர் கேட்கிற, டிடிவி தினகரன் அப்படின்னாரு. ஏன்னா டிடிவி தினகரனை எப்படியா சேர்த்தீங்க? ஏன்னா சேர்க்க மாட்டேன்றதுல உறுதியா இருந்தார்ல எடப்பாடியாரு. டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில சேர மாட்டேன்னு உறுதியா இருந்தார்ல, எப்படி சேர்ந்தாங்க? டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு இவரை பார்த்து? துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடியார் கொடுக்கணும்யா, பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கறதா பழனிசாமி கொடுங்க. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையா இருக்கு. எடப்பாடியார் கரூர்ல மரணம் அடைந்தவர்களுக்காக கதறாரே, விஜய் பக்கத்துல நின்னு கதறாரே, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எடப்பாடியார் பேசுவது கரூரை பற்றி, எடப்பாடியார் பேசுவதும் பழைய தூக்கி திமுக மேல போடுறதும் கேவலமான இழிவான தரம் தாழ்ந்த அரசியல். சொன்னது யாரு? இதே டிடிவி தினகரன் சொன்னாரு. இப்படி சொன்னவர் மட்டும் இல்லைங்க, விஜயோட கூட்டணி சேருவோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் நம்மள நம்பிடுவாங்க, கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடியாரு. விஜயோட கூட்டணி சேர்வது என்பது தற்கொலைக்கு சமானம், சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொன்னாரு. வச்சு செஞ்சு காரி துப்பிட்டு போனாரு டிடிவி. இன்னைக்கு கட்சிக்குள்ள கொண்டு வந்து பாஜக சேர்த்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல எடப்பாடிக்கு. இதுதான் சூழல், இதுதான் கூட்டணின்னு சொல்றாங்க. கூட்டணின்றது முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனா மொத்தமா காரி துப்பிட்டு ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் எப்படிங்க முழிக்கிறது? நாளைக்கு பிரச்சார மேடையில எப்படி நிப்பிய? நாளைக்கு மோடி வராரு, மேடையில உங்களை எல்லாம் காட்சி பொருளா உட்கார வைப்பாங்களே, அப்ப என்ன பண்ண போறீங்க? புரியல? புரியும், தேர்தல் வரும்போது புரியும்.